எந்தவித செயற்கை உரங்களும் இல்லாமல் இயற்கையான முறையில் இன்றைக்கான அறுவடை. இதில் எதுவுமே நம்ம கெமிக்கல் எதுவுமே சேர்த்துருக்க மாட்டோம். எல்லாமே இயற்கையான முறையில் அதுவே வளர்ந்தது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே சமைச்சு சாப்பிட்டு அடுத்த நாள் என்ன சமைக்கலாம்ன்ட்டு தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வரும். கீரை இருக்கும், இல்லை அவரைக்காய் இருக்கும், கத்திரிக்காய் இருக்கும். ஆனால் சமைக்கும்போது ஐடியா தோணவே தோணாது. ஆனால் தோட்டத்துக்குள்ளே போய் சுற்றி பார்க்கும்போது தான் தெரியும். ஓ, இவ்வளோ ஐட்டம் இருக்கா, குழம்பு வைக்கிறதுக்கு இது இருக்குது, பொரியல் பண்ணுறதுக்கு இது இருக்குது, ரசம் வைக்கிறதுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஐடியாவே தோணும். பூக்கள் கூட பாருங்களேன், எனக்கு 7 days பூ வச்சதே தெரியல. இந்த அறுவடை பண்ணும்போது அப்படியே பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு மொட்டை இருந்த பூக்கள் மலர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தம்பட்டை வரையிலையும் இவ்வளோ காய்கள் கிடைக்கும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. டெய்லியும் போய் பார்க்கும்போது அந்த முத்தி இருக்க காய்கள் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. பிஞ்சு நம்ம அறுவடை பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அது செடி தம்பட்டை அவரை, கொடி தம்பட்டை அவரை இல்லை. அது வருஷம் ஃபுல்லாக காய் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இதுதான் இன்றைக்கான அறுவடை. இன்றைக்கி தேவைக்கு மட்டும் இந்த அறுவடை பண்ணிக்கிட்டேன்.